ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாகவே கணவரின் அல்லது மனைவியின் தாயுடன் நல்ல உறவை மெயின்டைன் செய்வது என்பது கொஞ்சம் கடினமான விஷயமாகும். குறிப்பாக பெண்களுக்கு அவர்களின் மாமியார் கணவனைப் போல அல்லாமல் டாக்ஸிக்காக கிடைத்துவிட்டால் அந்த இல்வாழ்க்கையை கொஞ்சம் சிரமமாகிவிட வாய்ப்பிருக்கிறது. அதே நேரத்தில் மாமியாருடன் இணக்கமான உறவு இல்லை என்றாலும் பிரச்சனைதான். எனவே மாமியாருடன் உறவு கெட்டுப்போகாமல் இருக்க ஒரு சில விஷயங்களை அவர்களிடம் கூறவே கூடாது. அவை என்னென்ன தெரியுமா? நீங்கள் எனது அம்மா இல்லை. ஏதேனும் சண்டையில் மாமியாராக இருப்பவர்கள் ஏதேனும் கூறினால் அப்போது நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். அவர் உங்களது அம்மா இல்லை என்பது உண்மை என்றாலும் அவர் உங்களுடன் ஏற்படுத்த முயலும் உறவு முறையானது, தாய்மைக்கு இணையானதாக அவர் கருதுவார். எனவே அவர் உங்கள் மீது அக்கறை எடுத்து ஏதேனும் கூற வரும்போது நீங்கள் ஒன்றும் எனக்கு தாய் இல்லை என்று சொல்லக்கூடாது. அடுத்ததாக குடும்பத்தை பற்றி பேசுவது. ஒரு பெண் தனது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது அவரது வீட்டு பழக்கங்கள் இந்த வீட்டில் தொடராது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே இரு வீட்டின் கலாச்சாரத்தையும் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதே சிறந்ததாகும். அடுத்ததாக குழந்தை வளர்ப்பு. வயதானவர்கள் பலர் மிகவும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களைத்தான் கொண்டிருப்பர் என்பது தவிர்க்க முடியாத உண்மையாகும். அவர்களின் மகனை அல்லது மகளை சரியாக வளர்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வளர்ந்து உங்களை திருமணம் செய்த பிறகு நீங்கள் இது குறித்து பேசுவது வேண்டாத காரியமாகும். ஆனால் அதே மாமியார் உங்களின் குழந்தை வளர்ப்பு பற்றி ஏதேனும் கூற வந்தால் கண்டிப்பாக அப்போது நீங்கள் அவரை மூக்கை நுழைக்க வேண்டாம் என கூறலாம். அடுத்ததாக வாழ்க்கையை விட்டு தள்ளி இருக்க கூறுதல். அனைத்து உறவுகளிலும் ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் கோடு போட்டு வாழ்வது அவசியம் என்றாலும் யாராலும் ஒரு சில உறவினர்களை மொத்தமாக வாழ்வை விட்டு நீக்கிவிட முடியாது. எனவே எங்கள் வாழ்க்கையை விட்டு தள்ளி இருங்கள் என உங்கள் மாமியாரிடம் கூறாதீர்கள். அடுத்ததான் ஒப்பிடுதல். உங்கள் மாமியாருக்கு உங்கள் கணவர் அல்லது மனைவியை தவிர இன்னொரு உடன் பிறந்தவர்களும் இருக்கலாம். அந்த உடன் பிறந்தவரின் குடும்பத்தை ஒரு மாதிரியும் உங்களை ஒரு மாதிரியும் உங்கள் மாமியார் நடத்துகிறார் என்று தெரிந்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டாம். இந்த ஒப்பீடு பல சமயங்களில் தவறாக இருந்து குடும்பத்தின் அமைதியை நிலைக்குலைய செய்யலாம். எனவே இந்த ஒப்பீட்டை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். அடுத்ததாக உதவி செய்ய வற்புறுத்துவது. இப்போது இருக்கும் பல கணவன் மனைவிகள் தங்களின் குழந்தைகளை மாமனார் அல்லது மாமியார் பார்த்து கொள்ள வேண்டும் என நினைக்கின்றனர். சொல்லப்போனால் அவர்களை பலர் சம்பளம் கொடுக்காத பேபி சிட்டரின் இடத்தில் தான் வைத்து பார்க்கின்றனர். இதனால் வயதானவர்கள் பல சமயங்களில் ரெஸ்ட் கூட எடுக்க முடியாத நிலை வந்துவிடுகிறது. எனவே அவர்களிடம் எப்போதாவது முடியாத சமயத்தில் உதவி கேட்கலாம். இதில் தவறு இல்லை என்றாலும் அவர்கள் அந்த உதவியை செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இதனால் தேவையற்ற பல மனஸ்தாபங்கள் எழலாம்.